السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வினுடைய கிருபையின் காரணமாக துரூசுல் லுகத்துல் அரபியா ஜுஸுல் அவ்வல் இதனுடைய 10 பாடங்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த 10வது பாடத்தில் தம்ரீன்களில் லீ, லக, லஹு, லஹா என்கின்ற லமீரை நாம் தெரிந்திருந்தோம். அதாவது லீ என்னுடைய, லக உனக்கு அல்லது உன்னுடைய, லஹு அவனுக்கு அல்லது அவனுடைய, லஹா அவளுக்கு அல்லது அவளுடைய. இந்த லமீர்களை பொருத்தி சில வார்த்தைகளை நீங்கள் தம்ரீனில் படியுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு லீ உஹ்துன் வாஹிதத்துன், எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். லக அலக அஹுன், உனக்கு சகோதரன் இருக்கிறானா. இப்படி இந்த லீ, லக, லஹு, லஹா ஆகிய லமீர்களை வச்சு என்ன செய்யுங்க, அந்த தம்ரீனை படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் மஅ அப்படின்னு சொன்னால் உடன் என்று பொருள். இந்த உடன் என்கின்ற வார்த்தையை வச்சு வரக்கூடிய அந்த தம்ரீனையும் படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணமாக ஹரஜ ஹாமிதுன், ஹாமிது வெளியேறினான். மஅ ஹாலிதின், ஹாலிது உடன், ஹாலிதுடன் ஹாமிதும் வெளியேறினான். ஜஹபத் தபீபு, மருத்துவர் சென்றார். மஅல் முஹந்திசி, யாரோடு, முஹந்திஸ் இன்ஜினியரோடு மருத்துவர் வெளியே சென்றார். இப்போ இந்த மஅவுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு எல்லாமே ஜர்ரு பெற்று வரக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிற சட்டத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இங்கே தெரிஞ்சிருக்கிறோம். ஜலச முதர்ரிசு, ஆசிரியர் அமர்ந்தார். மஅல் முதீரி, தலைமை ஆசிரியருடன், பிரின்சிபலுடன் டீச்சரும் உட்கார்ந்தார். அப்போ இப்படியான விஷயங்களை நாம் என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம். அதே நேரத்தில் இந்த தம்ரீன்களை முழுமைப்படுத்தி என்ன செஞ்சுருந்தோம், படித்து முடிச்சிருந்தோம். ஆக மொத்தம் 10வது பாடத்தை நாம் என்ன செஞ்சுருந்தோம், நிறைவுபடுத்தியிருந்தோம். இப்போ துரூசுல் லுகத்துல் அரபியாவில் 11வது பாடம் பார்க்க போகிறோம். 11வது பாடம் ஒரு சின்ன பாடம்தான். 12வது பாடமும் கொஞ்சம் சின்ன பாடம், தம்ரீன்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பாடம். 11வது பாடம் ஏன் சின்ன பாடமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 10வது பாடத்தினுடைய ஒரு தொடராகவே இந்த 11வது பாடத்தை அமைக்கிறாங்க. இந்த 11வது பாடத்தில் முத்தகல்லிமினுடைய லமீரை பற்றி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. முத்தகல்லிமினுடைய லமீரை பற்றி பேச போகிறாங்க. இப்போ முத்தகல்லிமினுடைய லமீருங்கிறது லீ அப்படிங்கிறதும் முத்தகல்லிமினுடைய லமீர் தான். ஈ பைத்தி அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீடு. பைத்தி அப்படின்னா என்னுடைய வீடுன்னு அர்த்தம். லீ பைத்துன், எனக்கு வீடு இருக்கிறது. ரெண்டுக்குமே வேறு வேறு அர்த்தம். ரெண்டுக்குமே என்னது அர்த்தம் வேறு வேறு. அப்போ இந்த இடத்துல ஈ அப்படிங்கிற ஒரு லமீர் இருக்குது. இந்த முத்தகல்லிமினுடைய லமீரை பற்றி தான் இங்கே என்ன செய்ய போகிறோம், நாம் படிக்க போகிறோம். பாருங்கள், அத்தருசுல் ஹாதிய அஷர, அத்தருசுல் ஹாதிய அஷர, பாடம் 11. அத்தர்சு பாடம், ஹாதி 1, அஷர 11. அப்போ 11வது பாடம். 11வது பாடத்துக்கு பொதுவாக ஒரு தலைப்பு அமைக்கிறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா பைத்தி அப்படிங்கிற தலைப்பு. பைத்தி அப்படின்னா என்னுடைய வீடு. லீ பைத்தி, லீ பைத்தி எனக்கு வீடு இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, இது என்னுடைய வீடு அப்படிங்கிறது வேறு. சரியா? இப்போ பாருங்கள் பாடத்தை அப்படியே, இது சும்மா அப்படி வாசித்து விடக்கூடிய ஒரு பாடம் தான். பாருங்கள், ஹாதா இது, பைத்தி என்னுடைய வீடு, பைத்து வீடு, பைத்துஹு அவனுடைய வீடு, பைத்துக்க உன்னுடைய வீடு, பைத்துஹா அவளுடைய வீடு. இப்போ பைத்தி என்னுடைய வீடு, இஸ்மி என்னுடைய பெயர் சொல்கிறோமா இல்லையா, லீ இஸ்மின்னு சொல்லக்கூடாது. லீ இஸ்மி எனக்கு பெயர் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது.
மா இஸ்முக்க அப்படின்னு கேள்வி வருதுன்னு வச்சுக்குவோம். மா இஸ்முக்க உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேள்வி வந்தால் லீ இஸ்முன் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லக்கூடாது. லீ அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தக்கூடாது. அங்கே என்னென்ன பயன்படுத்தணும்? இஸ்மி என்னுடைய பெயர் அப்படின்னு தான் அங்கே என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இந்த என்னுடையங்கிறது வேற, எனக்குங்கிறது வேற. விளங்குதுங்களா? அப்போ என்னுடைய அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோமா இல்லையா? அந்த மாதிரி என்னுடையது அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு வந்து இ பைத்தி, கலமி, இஸ்மி, கிதாபி, என்னுடைய வீடு, என்னுடைய பேனா இப்படிங்கிறதுக்கு இந்த ஈங்கிற லமீரை பயன்படுத்துவோம். விளங்குதுங்களா? எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு லீ லாமை பயன்படுத்துவோம். என்னுடையது அப்படிங்கிறதுக்கு எதை பயன்படுத்துவோம்? ஈயை பயன்படுத்துவோம். பாருங்க, ஹாதா பைத்தி இது என்னுடைய வீடு. பைத்தி என்னுடைய வீடு. அமாமல் மஸ்ஜிதி அமாம முன்பு இருக்கிறது. எதற்கு முன்பு இருக்கிறது? மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு முன்பு என்னுடைய வீடு இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு முன்னால் என்னுடைய வீடு இருக்கிறது. சரிங்களா? பைத்தி என்னுடைய வீடு. ஜமீலுன் அழகானது. ஜமீலுன் அழகானது. சரிங்களா? அழகானது. ஃபீஹி அதிலே. ஹதீகத்துன் தோட்டம் இருக்கிறது. சகீரத்துன் சிறிய தோட்டம் இருக்கிறது. ஃபீஹி அதிலே. ஹதீகத்துன் தோட்டம் இருக்கிறது. சகீரத்துன் சிறிய தோட்டம் இருக்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முசக்கரான இஸ்முகளுக்கு மீட்டி எடுக்கக்கூடிய லமீர் எப்படி வரும்? ஒரு முசக்கரான பெயர் சொல்ல நாம் உச்சரிக்கிறோம்னு சொன்னால் அந்த முசக்கரான பெயர் சொல்ல திரும்ப சொல்லாமல் பிரதிப்பெயர் சொல். லமீர்னா என்னதுங்க? பிரதிப்பெயர் சொல். இந்த பிரதிப்பெயர் சொல்ல மீட்டுறதுக்கு ஃபீஹி ஹீங்கிற லமீரை பயன்படுத்துவோம். இதே அன்னசான இஸ்மா இருந்ததுன்னு சொன்னால் ஃபீ ஹா அப்படிங்கிற லமீரை பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், பைத்தி அப்படிங்கிறது என்னது? முசக்கராக இருக்குது. ஜமீலுன் அப்படிங்கிறதும் முசக்கராக இருக்குது. இப்போ அதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எதை மீட்ட போகிறோம்? நம்ம வீட்டை மீட்ட போகிறோம். இப்போ வீட்டை மீட்டுறதுக்காக வேண்டி என்ன லமீரை பயன்படுத்துகிறாங்க? ஃபீஹி அப்படிங்கிற லமீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. விளங்குதுங்களா? அப்போ அதற்கடுத்து வரக்கூடியது ஹதீகத்துன் தோட்டம் அப்படிங்கிறது எழுத்து வடிவில் முசக்கராக இருக்குது. எழுத்து வடிவில் முஅன்னஸாக இருக்குது. எழுத்து வடிவில் என்னவா இருக்குது? முஅன்னஸாக இருக்குது. முஅன்னஸ்னா என்னங்க? பெண்பார் பெயர் சொல்லாக இருக்குது. அப்போ இது பெண்பால் பெயர் சொல்லாக இருக்கிறதுனால அடுத்து சகீருன் அப்படின்னு வராமல் என்னென்னு வருது? சகீரத்துன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா சிஃபத் மௌசூஃப் வந்து சில விஷயங்கள் அப்படியே பின்தொடரும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போ ஹதீகத்துன் அப்படிங்கிறது வந்து மௌசூஃபு, சகீரத்துங்கிறது சிஃபத்து, தோட்டத்தை வர்ணிக்கிறோம். எப்படிப்பட்ட தோட்டம்? பெரிய தோட்டமா, சின்ன தோட்டமா, நல்ல தோட்டமா, மோசமான தோட்டமா அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை நம்ம வர்ணிக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த தோட்டத்தை வர்ணிக்கும் போது ஹதீகத்துங்கிறது முஅன்னஸாக இருக்கிறதுனால அந்த சிஃபத்தும் என்ன செஞ்சிருச்சு? முஅன்னஸாவே அங்கே வந்திருக்கு. சரிங்களா? பாருங்கள், ஹாதிஹி இது. ஹாதிஹி இது. குருஃபதி என்னுடைய அறை. இது என்னுடைய அறை. என்னுடைய அறைன்னு சொன்னால் ரூமு. வீடுன்னு இருந்தால் ஹாலு, ரூமு, கிச்சனு, பாத்ரூமு, பெட்ரூமு, டைனிங் ஹாலு இப்படி எல்லாமே இருக்குமா இல்லையா? குருஃபத்தி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரூமு. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். முதல் லைனில் ஆரம்பிக்கும் போது ஹாதா பைத்தின்னு ஆரம்பித்தாங்க. இது என்னுடைய வீடு அப்படிங்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க? ஹாதா அப்படிங்கிறத பயன்படுத்திட்டாங்க. வழங்குதுங்களா? இப்போ ரெண்டாவது லைன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஹாதிஹின்னு ஆரம்பிக்குது. என்னென்ன ஆரம்பிக்குது? ஹாதிஹின்னு ஆரம்பிக்கு. ஏன் ஹாதிஹி அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குருஃபத்தி அப்படிங்கிறது வந்து முஅன்னஸான இஸ்மு. குருஃபத்திங்கிறது என்ன இஸ்மு? முஅன்னஸான இஸ்மு. இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? குருஃபத்துன் கடைசியில் குண்டுத்தா வரும். குருஃபத்துன் கடைசியில் என்ன வரும்? குண்டுத்தா வரும். இங்கே ஈங்கிற லமீர் வர்றதுனால அந்த குண்டுத்தாவை நாம் சாதாரண தாவாக மாற்றி குருஃபத்தி அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். வணங்குதுங்களா? அப்போ ஹாதிஹி இது. குர்ஃபத்தி
என்னுடைய ரூமு, என்னுடைய அறை. ஃபீஹா அதிலே. பார்த்தீங்களா? இப்போ வீட்டில் அப்படின்னு மீட்டுறதுக்கு முதல் லைனில் ஃபீஹிங்கிறத கொடுத்து மீட்டினாங்க. இப்போ இந்த ரூமை மீட்டுறாங்க. ஃபீஹா ரூமிலே அப்படின்னு சொல்லி மீட்டுறதுக்கு என்ன எதை பயன்படுத்துகிறாங்க? ஃபீ ஹான்கிற லமீரை மீட்டுறாங்க. ஏன் ஹான்கிற லமீர் மீட்டுறோம் அப்படின்னா அது என்ன இஸ்மு? அது அன்னசான இஸ்மு. அதனால் அங்கே ஹான்கிற லமீரை மீட்டி எடுக்கிறாங்க. வழங்குதுங்களா? ஃபீஹா அதிலே நாஃபிதத்துன் கபீரத்துன். நாஃபிதத்துன் கபீரத்துன் பெரிய ஜன்னல் இருக்கிறது. பெரிய ஜன்னல் இருக்கிறது. வ இன்னும் மரூஹத்துன் ஜமீலத்துன். இன்னும் பெரிய அழகான நிறங்கள் இருக்கிறது. வ இன்னும் மர்மூஹத்துன் ஜமீலத்துன். இன்னும் அழகான துணிகள் இருக்கிறது. துணிகள்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது? மர்ஹூஹத்துன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து அந்த ஜன்னல்களுக்கு வந்து துணி போட்டு இது பண்ணிடுவோமே, அது என்ன சொல்கிறது? ஸ்க்ரீன் துணி. ஜன்னலை மூடுறதுக்கு, கதவை மூடுறதுக்கு ஒரு துணி யூஸ் பண்ணுவோமா இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? மர்ஹூஹத்துன். சரிங்களா? அழகான ஸ்க்ரீன் துணி இருக்கிறது. ஹாதா இது சரீருன் கட்டில். ஹாதா இது சரீருன் கட்டில். கட்டில்னு சொன்னால் பெட்டு. வஹாதா இன்னும் இது குர்சியுன் நாற்காலி. வஹாதா இன்னும் இது மக்தபத்தி என்னுடைய மேசை. நல்லா விளங்கணும். பெட்டு வேறு, நாற்காலி வேறு, மேசை வேறு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா எதுக்கு இதெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நடத்துகிறாங்க, திரும்ப திரும்ப இந்த பாடம் ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் படிச்சிருக்கிற இந்த ஹாதா தாலிக்க, இந்த ஹுவ, ஹா, லீ, ல, லக்க, லஹு, லஹா, லீ, இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ ஏன்னா இந்த ஃபீஹிங்கிறதையும் ஃபீஹான்கிறதையும் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அப்போ 10 பாடத்தில் இந்த ஹாதான்கிறது உங்களுக்கு அதிகமாக வரலை. அப்போ திரும்ப இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பாடத்தை என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு தராங்க. சரிங்களா? அப்போ ஹாதா இது என்னது? சரீருன் கட்டில். வஹாதா இன்னும் இது குர்சியுன் என்னது? நாற்காலி. வஹாதா சரீரி. பாருங்க, ஹாதா சரீரி இது என்னுடைய கட்டில். வஹாதா இன்னும் ஹாதா குர்சியி இது என்னுடைய நாற்காலி. வஹாதா இன்னும் இது மக்தபதி. மக்தபதி என்னுடைய என்னது? மேசை. மேசைனா வச்சு எழுதுகிறோமா இல்லையா? அந்த மேசை. சரியா? பாருங்கள். சாத்தி என்னுடைய. சாத்தி அப்படின்னா என்னது? என்னுடைய ஹேண்ட் வாட்ச், என்னுடைய கை கடிகாரம். வ கலமி இன்னும் என்னுடைய பேனா. வ கிதாபி இன்னும் என்னுடைய புத்தகம். அலல் மக்தபி. அலல் மக்தபி மேசைக்கு மேல் இருக்கிறது. அப்போ எப்படி அமைக்கிறாங்க பாருங்கள். உங்கள்கிட்ட உஸ்தாது கேட்குறாங்க, ஐன கலமுக்க, ஓ ஐன சாத்துக்க, ஓ ஐன கிதாபுக்க. உன்னுடைய பேனா எங்கே? பேனா இல்லாமல் வந்திருக்கிற உன் பேனா எங்கே? உன் வாட்ச் எங்கே? உன் புக்கு எங்கே? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாத்தி என்னுடைய வாட்சும், ஓ கலமி இன்னும் என்னுடைய பேனாவும், ஓ கிதாபி இன்னும் என்னுடைய புத்தகமும், அலல் மக்தபி உங்கள் மேசை மேலே தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? வா ஹகீபத்தி வ இன்னும் ஹகீபத்தி என்னுடைய பேக். என்னுடைய பேக் லக்கே நம்ம கிதாபு புக்ஸ்லாம் வச்சு கொண்டு வரக்கூடிய பேக் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் என்னது? ஹகீபத். என்னுடைய பேக்கு தஹ்தல் மக்தபி. தஹ்தல் மக்தபி நாற்காலிக்கு கீழ் இருக்கிறது. நாற்காலிக்கு கீழ் இருக்கிறது. சரிங்களா? நாஃபிதத்து குர்ஃபத்தி. நாஃபிதத்து ஜன்னல். குர்ஃபத்தி என்னுடைய ரூமின் ஜன்னல். மஃப்தூஹத்துன் திறந்திருக்கிறது. என்னுடைய ரூமின் ஜன்னல் திறந்திருக்கிறது. சரிங்களா? ஹாதிஹி குர்ஃபத்து அஹி. ஹாதிஹி இது
குர்ஃபத்து அஹி எனது சகோதரனின் அறை, எனது சகோதரனின் அறை. வ தில்க குர்ஃபத்து இன்னும் அந்த ரூமு, வ இன்னும் தில்க குர்ஃபத்து அந்த ரூமு, உஹ்தி எனது சகோதரியின் ரூமு சகோதரியின் அறை. குர்ஃபத்து அஹி சகோதரனின் அறை, கபீரத்துன் பெரியது, சகோதரனின் அறை பெரியது. வ குர்ஃபத்து உஹ்தி வ இன்னும் குர்ஃபத்து உஹ்தி சகோதரியின் அறை, சகீரத்துன் சிறியது. சரிங்களா? குர்ஃபத்து அஹி சகோதரனின் அறை, அமாம குர்ஃபத்தியி எனது அறைக்கு முன்னால் இருக்கிறது. என் சகோதரனின் ரூமு என் ரூமுக்கு முன்னால் இருக்கிறது. வ குர்ஃபத்து உஹ்தி இன்னும் எனது சகோதரியின் அறை, அமாமல் மத்துபஹி சமையல் அறைக்கு முன்னால் இருக்கிறது. எங்கே இருக்குது? சமையல் அறைக்கு முன்னால் இருக்கிறது. சரிங்களா? லீ எனக்கு, இப்போ இந்த இடத்துல தான் லீயை பயன்படுத்துவோம் பாருங்கள். லீ எனக்கு, அஹுன் வாஹிதுன் ஒரு சகோதரன் இருக்கிறான். லீ அஹுன் வாஹிதுன் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். இஸ்முஹு அவனுடைய பெயர், உசாமத்து அவனுடைய பெயர் உசாமா. இப்போ அடுத்து பாருங்க. வ இன்னும் லீ எனக்கு, உஹ்துன் வாஹிதத்துன் லீ எனக்கு, உஹ்துன் சகோதரி, வாஹிதத்துன் ஒரு சகோதரி இருக்கிறாள். இப்போ அஹுனுக்கு பின்னாடி வரக்கூடிய வாஹித் அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஒன்று அப்படிங்கிற அந்த வார்த்தை வாஹிதுன் அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது அஹு அப்படிங்கிறது முசக்கர். அதே நேரத்தில் உஹ்துக்கு அடுத்து வரக்கூடியது என்னென்னு வந்திருக்கு? வாஹிதத்துன் வந்துருச்சு. ஏன் உஹ்துக்கு அடுத்து வரக்கூடியது வாஹிதத்துன் அப்படின்னு வந்திருக்குன்னா, உஹ்துன் அப்படிங்கிறது சகோதரி அப்படிங்கிறது என்னது? முஅன்னஸு. அப்போ முஅன்னஸுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு முஅன்னஸாகத்தான் என்ன செய்யுது? வருது. வாஹிதத்துன் ஒரு சகோதரி இருக்கிறாள். இஸ்முஹா அங்கே பார்த்தீங்களா, ஆணுக்கு வந்து இஸ்முஹு, ஆண்பால் லமீரை மீட்டுறதா இருந்தால் இஸ்முஹு அப்படிங்கணும், பெண்பால் லமீரை மீட்டுறதா இருந்தால் இஸ்முஹா. இஸ்முஹா அவளுடைய பெயர், இஸ்முஹா அவளுடைய பெயர், ஸ்வாது அவளுடைய பெயர் என்னது? ஸ்வாதாகும். சரிங்களா? அபி என்னுடைய தந்தை, வ உம்மி இன்னும் என்னுடைய தாய், எனது அம்மா, ஃபி தில்கல் குர்ஃபத்தி குர்ஃபத்துல் கபீரத்தி, ஃபி தில்கல் குர்ஃபத்தில் கபீரத்தி என்னுடைய அம்மாவும் என்னுடைய வாப்பாவும் அந்த பெரிய அறையில் இருக்கிறார்கள். ஃபி தில்கல் குர்ஃபத்தில் கபீரத்தி அந்த பெரிய அறையில் இருக்கிறார்கள். நான் அஹிப்பு உஹிப்பு நான், உஹிப்பு நேசிக்கிறேன், அபி எனது தந்தையை, வ உம்மி இன்னும் எனது தாயை, வ இன்னும் உஹிப்பு நான் நேசிக்கிறேன், அஹி எனது சகோதரனை, வ உஹ்தி இன்னும் எனது சகோதரியை நான் நேசிக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து தம்ரீன் இக்ரா வக்துப். இக்ரா வக்துபில் வந்து உங்களுக்கு லமீர்களை வச்சு கேள்விகளை என்ன செய்கிறாங்க? எழுப்புகிறாங்க. நீங்கள் அந்த லமீர்களுக்கு ஏற்றவாறு கரெக்டாக பதிலை எழுதணும். அந்த எந்த வார்த்தைக்கு எந்த லமீரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உங்களுக்கு லமீரில் வந்து ஒரு கோடு போட்டு காமிக்கிறாங்க. அந்த கோடை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள். மன் ஃபி ஹாதல் பைத்தி இது யாருடைய வீடு? மன் யாருடைய, ஃபி ஹாதல் பைத்தி மன் யார், மன் யார், ஃபி ஹாதல் பைத்தி இந்த வீட்டில் யார் இருக்கிறார்? மன் யார், ஃபி ஹாதல் பைத்தி இந்த வீட்டில் யார் இருக்கிறார்? சரிங்களா? அப்போ இந்த வீட்டில் யார் இருக்கிறார் அப்படிங்கும்போது பைத் அப்படிங்கிறது வந்து முசக்கரான இஸ்மு. பைத்துங்கிறது என்ன இஸ்முங்க? முசக்கரான இஸ்மு இல்லையா? அப்போ லமீர் எப்படி மீட்டுறாங்க பாருங்கள். ஃபீஹி அதிலே, ஃபீஹி அதிலே அல்லது இதிலே எப்படி வச்சுட்டாலும் சரி. யார் இருக்கா? ஹாமிதுன் ஹாமித் இருக்கிறான்.
யார் இருக்கா? ஹாமித் இருக்கிறார். சரிங்களா? இப்போ பாருங்கள், மாதா என்ன, மண்ணுனா யார், மாதானா என்ன, அந்த ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் கேள்விக்கு வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் வழங்கி வச்சுக்கணும். சரிங்களா? மாதா என்ன, ஃபில் ஹகீபத்தி, இந்த ஃபில் ஹகீபத்தின்னு சொன்னால் என்னது, பையில் என்ன இருக்கிறது, மாதா என்ன இருக்கிறது, ஃபில் ஹகீபத்தி பையில் என்ன இருக்கிறது, பேக்கில் என்ன இருக்கிறது. இப்போ ஹகீபத் அப்படிங்கிறது வந்து என்ன இஸ்மு, முஅன்னஸான இஸ்மு. எப்படி முஅன்னஸான இஸ்முன்னு சொல்கிறோம்? குண்டு தா வச்சு நம்ம என்ன செய்கிறோம், முஅன்னஸான இஸ்முன்னு சொல்கிறோம். அப்போ ஃபீஹா அதிலே, இப்போ ஃபீஹினாலும் அதிலே தான் அர்த்தம், ஃபீஹானாலும் அதிலே தான் அர்த்தம். ஃபீஹி ஃபீஹாங்கிறது ஏன் மாறுது, ஆண்பால் பெண்பாலினுடைய இதை வச்சு என்ன செஞ்சிடும், ஃபீஹி ஃபீஹா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, மாறுது. ஃபீஹா அதிலே, கிதாபி என்னுடைய புத்தகம், ஓ கலமி இன்னும் என்னுடைய பேனா, ஓ தஃப்தரி இன்னும் என்னுடைய நோட்டு இருக்கிறது, ஓ தஃப்தரி இன்னும் என்னுடைய நோட்டு இருக்கிறது. இப்போ அடுத்து பாருங்கள், மன் ஃபிஸ் செய்யாரத்தி, மன் யார், ஃபிஸ் செய்யாரத்தி காரில் யார் இருக்கிறார், காரில் யார் இருக்கிறார். ஃபீஹா அதிலே, அதிலேனா எதில், காரில், அபி தந்தை, அபி என்னுடைய தந்தை, வ உம்மி இன்னும் என்னுடைய அம்மா, வ அஹி இன்னும் என்னுடைய சகோதரன், வ உஹுத்தி இன்னும் என்னுடைய சகோதரி. அந்த காரில் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, எனது வாப்பா, எனது உம்மா எல்லோரும் காரில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? மன் ஃபில் மஸ்ஜிதில் ஜாமிஅத்தில் ஆன, மன் யார், ஃபில் மஸ்ஜிதில் ஜாமிஅத்தில் ஆன இந்த ஜும்மா பள்ளிவாசலில் யார் இருக்கிறார். மா இல்லை, மா அப்படின்னா என்னதுங்க, ஹர்ஃபுல் நஃபி, மா இல்லை, ஃபீஹி அதிலே இல்லை, அஹதுன் ஒருவரும் இல்லை, அதில் யாருமே இல்லை. சரிங்களா? மன் ஃபீ ஹாதிஹில் குர்ஃபதி இந்த அறையில் யார் இருக்கிறார். ஃபீஹா அதிலே, அல் முதீரு யார் இருக்கார், தலைமை ஆசிரியர் இருக்கிறார். அடுத்து இக்ரா படியுங்கள். உஹிப்பு அபி வ உம்மி, உஹிப்பு அஹி வ உஹ்தி, உஹிப்பு ஜமீலி, உஹிப்புல் உஸ்தாதி, உஹிப்புல்லாஹ, உஹிப்புன் நபியி, உஹிப்புல் லுகத்துல் அரபியத்தை. சரியா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும், இதுக்கெல்லாம் எதுக்கு தெரியணும், அர்த்தம் தெரியணும். வாப்பம்மாவை நேசிக்கிறேன், சகோதர சகோதரி நேசிக்கிறேன், என்னுடைய நண்பனை நேசிக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன், இந்த அரபி மொழியை நான் நேசிக்கின்றேன். அப்போ 11வது பாடம் நிறைவு பெறுகிறது. அடுத்து 12வது பாடம். 12வது பாடமும் இதே மாதிரி சின்ன பாடம் தான். இதில் உங்களுக்கு தம்ரீன் கொஞ்சம் என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. சரியா? இதில் 2 பேர் உரையாடுறத மாதிரி, மேலே இருக்கிறது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், அதாவது நம்மளை நாமளே அறிமுகம் செய்கிற மாதிரியும், நம்ம ஓனாக உரையாடுனா எப்படி நம்ம உரையாடுவோம் அப்படிங்கிறது தான் 11வது பாடத்தில் நம்ம படித்தோம். 12வது பாடத்தில் என்ன அப்படின்னா, 2 பேர் உரையாடுறாங்க. அப்படி உரையாடும் போது கேள்வி கேட்பவர் எப்படி கேள்வியை எழுப்பணும், அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும். சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம், சாப்பிட்டேன் அப்படின்னு தான் என்ன செய்யணும், பதில் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வி கேட்குறதுக்கும் பதில் சொல்கிற முறைகளும் வேறையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால் வேறு, சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டால் வேறு, 2 கேள்வி என்னது வேறு வேறு. அப்போ பதிலும் வேறு வேறு தான் இருக்கும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாப்பிட்டாச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டாச்சா இல்லையான்னு கேட்டால் சாப்பிட்றணும், இனிமேல் சாப்பிட போகிறேன், இந்த மாதிரி பதில் என்ன செய்யும் வரும். அப்போ கேள்விகள் மாற 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 பதில்களும் என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். இது யாருடைய பேனா அப்படின்னு கேட்குறது வேறு, இது உன்னுடைய பேனாவா அப்படிங்கிறது கேட்குறது வேறு இல்லையா? அப்போ கேள்விகள் மாறுறதை பொறுத்து பதில் மாறணும். அந்த பதில் எப்படி வருது, கேள்வி எப்படி வருது, அதில் ஆண்பாலுக்கு எப்படி வருது, பெண்பாலுக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், அத்தர்சு சானிய அஷர பாடம் 12. அத்தர்சு சானிய அஷர பாடம் 12. ஸ்வாது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லி
சொல்கிறாரு. அதுக்கு அல் பிந்து, பிந்துன்னு சொன்னால் மகள், சிறுமி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்ன அர்த்தம்? உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இப்போ ஸ்வாது கேட்குறாரு. ஸ்வாது வந்து கேள்வி கேட்கார். எப்படி கேட்கார் பாருங்கள். கைஃப எவ்வாறு, ஹாலுக்கி உன்னுடைய நிலைமை எவ்வாறு, யா பிந்து ஓ சிறுமியே, சின்ன பிள்ளையே, உன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம். ஆண்பாலாக இருந்தால் ஹாலுக்கேன்னு வரணும். இந்த கேன்கிற ஒரு லமீர் படித்த பார்த்தீங்களா, அங்கே லீ லக்க லஹு லஹா இதை படித்தோம். இதில் நம்ம படிக்காம விட்டது என்னென்னா லக்கி. லக்கின்னு சொன்னால் பெண்பாலுக்கு உன்னுடையது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு சொல்கிறதா என்ன சொல்லுவோம், லக்கி உன்னுடையன்னு சொல்லுவோம். ஆண்கிட்ட சொல்கிறதா தான் லக்கான்னு சொல்லுவோம். இப்போ ஹைஃப கைஃப ஹாலுக்கி உன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது சின்ன பிள்ளையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே ஆண்பாலாக இருந்தால் கைஃப ஹாலுக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம், அந்த லமீர் மாறி இருக்கும். இந்த கீங்கிறது என்னது, லமீர். சரிங்களா? எதனுடைய லமீர்? முஹாத்தப் முஅன்னஸுனுடைய லமீர். பாருங்கள். நான் பிஹைரின் நலவை கொண்டு இருக்கிறேன், வல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே. நான் நலவை கொண்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கேன்னு அர்த்தம். நலவை கொண்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? நான் நன்றாக இருக்கின்றேன். சரிங்களா? மின் ஐன அந்தி, மின் இருந்து, ஐன எங்கே இருந்து, அந்தி நீ எங்கே இருந்து. அதாவது அரபி வந்து இப்படி பார்ட்டாக தான் இருக்கும். அந்த தமிழில் அர்த்தத்தை கம்ப்ளீட் பண்ணுறது நாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். மின்னுனா இருந்து, ஐனனா எங்கிருந்து, அந்தி நீ. அப்போ நீ எங்கு இருந்து அப்படிங்கிறது அங்கே அரபி இருக்குது. வருகிறாய் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை நாம் போட்டு என்ன செஞ்சிடுவோம், அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், பெண்ணிட்ட கேள்வி கேட்குறதா இருந்தால், நீங்கள் போய் ஒரு பெண்ணிட்ட போய் ஒரு ஆண் கேள்வி கேட்குறாருன்னு வைங்களேன், அல்லது ஒரு பெண்ணே ஒரு பெண்ணிட்ட கேள்வி கேட்குறாங்க, எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் எல்லாம் ஓதி கொடுக்குற ஆலிமாவாக இருக்கிறீங்க, ஒரு மதரசா நடத்துறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ ஒரு பொம்பளை புள்ள வருது, அது புள்ள மதரசாக்கு லேட்டாக வருது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க மின் ஐன அந்த அப்படின்னு நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது. ஏன்னா அந்தங்கிற லமீர் முஸக்கருக்குள்ள லமீர். படிச்சிருக்கோமா இல்லையா? ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அன நஹ்னு. இப்படி ஒரு 14 லமீரை நாம் என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கிறோம். அப்போ பெண்பாலை பற்றி நாம் கேள்வி எழுப்புகிறோம். எதிர்நிலையில் இருக்கிறவங்கள நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பெண்பாலாக இருந்தால் அந்தி அப்படின்னு சொல்லுவோம், ஆண்பாலாக இருந்தால் அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்களா? மின் ஐன அந்தி நீ எங்கிருந்து வருகிறாய், அன நான், மினர் ரியாலி, மினர் ரியாதி ரியாது நாட்டிலிருந்து வருகிறேன். ரியாதுங்கிறது ஒரு நாட்டினுடைய பேர், சவுதியில் இருக்கக்கூடிய ரியாத். இல்லைங்களா? அடுத்து மா இஸ்முக்கி உன்னுடைய பெயர் என்ன. முஅன்னஸாக இருந்தால் இஸ்முக்கி, முதக்கராக இருந்தால் இஸ்முக்க. இந்த லமீர் மாறுறதை நீங்கள் விளங்கிக்கணும். விளங்குதுங்களா? முதக்கராக இருந்தால் இஸ்முக்க, முஅன்னஸாக இருந்தால் இஸ்முக்கி. அப்போ மா என்ன, இஸ்முக்கி உன்னுடைய பெயர் என்ன. விளங்குதுங்களா? இஸ்மி என்னுடைய பெயர். ஆண் பதில் சொல்கிறதா இருந்தாலும் இஸ்மி தான், பெண் பதில் சொல்கிறதா இருந்தாலும் இஸ்மி தான். பதில் சொல்லும்போது ஒரே வார்த்தையை கொண்டு முதக்கர் ஆணும் பதில் சொல்லிக்கலாம், பெண்ணும் பதில் சொல்லிக்கலாம். ஏன்னா பதில் சொல்கிறவங்களை பொறுத்து அது முதக்கர் முஅன்னஸுங்கிறது மாறிடும். விளங்குதுங்களா? இஸ்மி என்னுடைய பெயர் ஆமீனத்து, ஆமீனா ஆகும். என்னுடைய பெயர் என்னங்க, ஆமீனா. விளங்குதுங்களா? அடுத்து ஐன அபூக்கி உன்னுடைய தந்தை எங்கே. இப்போ இந்த இடத்துல முஅன்னஸாக இருக்கிறதுனால அபூக்கின்னு வந்திருக்கு, முதக்கராக இருந்தால் அபூக்கேன்னு வந்துடும். விளங்குதுங்களா? ஐன அபூக்கி உன்னுடைய தந்தை எங்கே. அபி என்னுடைய தந்தை, ஹுனா இப்போது, ஹுனா அப்படின்னா இப்போது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபில் மதீனத்தில் முனவ்வரத்தி மதீனத்துன் முனவ்வராவில் இருக்கிறார். மதீனத்துன் முனவ்வராங்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடம். சரிங்களா?
ஹுவ அவர் முவஜ்ஜஹுன் முவஜ்ஜஹுன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இன்ஸ்பெக்டர், மேற்பார்வையாளர். சரிங்களா? அந்த காலேஜெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் வருவாங்கள்ல, பரீட்சைலாம் கரெக்டாக நடக்குதா, பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் முவஜ்ஜி. சரிங்களா? ஹுவ அவர் முவஜ்ஜஹுன் ஃபில் மதரசத்தி சானவியத்தி ஃபில் மதரசத்தி சானவியத்தி உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் மேற்பார்வையாளராக இருக்கிறார். சரிங்களா? ஐன உம்முக்கி இன்னும் உன்னுடைய அம்மா எங்க? இப்போ வாப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது ஹுவங்கிற லமீர் வழங்குங்களா. வாப்பா எங்கன்னு கேட்கும்போது ஹுவ அவர் அப்படிங்கிறதுக்கு ஹுவங்கிற லமீர் பயன்படுத்திடும். உம்முக்கி அம்மா எங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல ஹியங்கிற லமீரை பயன்படுத்தணும். சரிங்களா? ஹிய அவள், ஐலன் மேலும், ஹுனா அங்கே இருக்கிறாள். அம்மா எங்க? உம்மாவும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மாவும் அங்கே தான் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? வாப்பா மதீனாவில் இருக்கார்ல, அப்போ உம்மாவும் எங்கே தான் இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா என்ன? உம்மாவும் மதீனாவில் தான் இருக்காங்க. ஹிய அவள் தபீபத்துன் மருத்துவர் ஆவாள் ஃபில் முஸ்தஷ்ஃபா அல் விலாதத்தி முஸ்தஷ்ஃபல் விலாதத்தி. முஸ்தஷ்ஃபல் விலாதத்தி அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னன்சி வார்டு, ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது? ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டல், குழந்தை பிறக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா? குழந்தை பிறக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக இருக்கிறார். ஹிய அவள் தபீபத்துன் மருத்துவலாவால் ஃபில் முஸ்தஷ்ஃபா மருத்துவமனை, ஃபில் முஸ்தஷ்ஃபல் விலாதத்தி விலாதத்துன்னு சொன்னால் முகப்பேறு, தமிழில் சொல்லலாம் முகப்பேறு, குழந்தை பிறகின்ற ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக அவள் இருக்கிறார். சரிங்களா? இன்னும் மண் யார், ஹாதிஹில் ஃபத்தையாத்து இந்த சிறுமியார், அல்லத்தி மாக்கி உன்னுடன் இருக்கிறாளே இந்த சிறுமியார். ஃபத்தையாத் அப்படிங்கிறதுக்கு சிறுமி அல்லது தோழி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் சொல்லலாம். விளங்குதுங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய சட்டம் இருக்குது. இது வேணால் அடுத்த பாடத்தில் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதை சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஹாதிஹி ஃபத்தையாத்து அப்படிங்கிறது முஅன்னஸு, ஹாதிஹியும் முஅன்னஸு, ஃபத்தையாத்தும் முஅன்னஸு. இதுக்கு வந்து அல்லத்தி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கு. விளங்குதுங்களா? மஅக்கி இதே ஆணாக இருந்தால் மன் ஹாதிஹில் ஃபத்தாத்து, மன் ஹாதிஹில் ஃபத்தா இந்த சிறுவன் யார். அப்போ ஆண்பாலாக இருக்கும்போது ஃபத்தான் வந்துடும். அல்லத்தி அப்படிங்கிறது அல்லதி அப்படின்னு வந்துடும். அல்லத்தீங்கிறது என்னென்னு வந்துடும்? அல்லதி அப்படின்னு சொல்லி வந்துடும். அல்லதி அப்படின்னு வரும். மஅக்கி அப்படிங்கிறது மஅக்கேன்னு வந்துடும். சரிங்களா? இந்த உன்னுடன் இருக்கிற இந்த சிறுமி யார்? ஹிய உஹ்துக்கி மேலும் இவள் உன்னுடைய சகோதரியா? இவ உன்னுடைய சகோதரியா? லா இல்லை. ஹிய இவள் பின்து அம்மி எனது மாமாவின் மகள், எனது மாமாவின் மகள். மா இஸ்முஹா இன்னும் அவளுடைய பெயர் என்ன? இஸ்முஹா அவளுடைய பெயர் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா ஆகும். ஹிய ஜமீலத்துக்கி மேலும் அவள் உன்னுடைய வகுப்பு தோழியா? அவள் உன்னுடைய வகுப்பு தோழியா? ஜமீல் அப்படிங்கிறது என்னது? வகுப்பு தோழன், கிளாஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பொதுவாக நமக்கு காலேஜ் ஃப்ரெண்டு தனியாக இருப்பாங்க, ஏரியா ஃப்ரெண்டு தனியாக இருப்பாங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தனியாக இருப்பாங்க, பிஸ்னஸ் ஃப்ரெண்டு தனித்தனியாக இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அப்படி தானே? எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்த மாட்டோம். காலேஜில் படித்தவங்க வந்து நம்ம அறிமுகப்படுத்துவோம், இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு, இவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவன் என்னுடைய ஆஃபீஸ் மேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்துகிறோமா இல்லையா? அப்போ இந்த ஜமீலுக்கி அப்படிங்கிறது வந்து என்ன எதுக்கு பயன்படுத்துறதுன்னா வகுப்பு தோழன் வகுப்பு தோழிக்கு தான் ஜமீல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆகிய ஜமீலத்துக்கி இவள் உன்னுடைய வகுப்பு தோழியா? லா இல்லை. அவள் என்னுடைய வகுப்பு தோழிலா இல்லை. ஏன் என்னுடைய வகுப்பு தோழி இல்லைன்னு சொன்னால், ஆனால் நான் ஃபில் மதரசத்தில் முத்தவசிதத்தி வஹிய ஃபில் மதரசத்தி சானவியத்தி நான் நடுநிலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், அவள் மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாள். சரிங்களா? அலக்கி உஹ்துன் உனக்கு சகோதரி இருக்கிறார்களா? லா மாலி உஹ்துன் எனக்கு சகோதரி இல்லை. அலக்கி அஹுன்
உனக்கு சகோதரன் இருக்கிறானா? நாம், ஆம். லீ, எனக்கு அஹுன் கபீருன், ஒரு பெரிய சகோதரன் இருக்கிறான். பெரிய சகோதரன்னா அண்ணன். பெரிய சகோதரனா யாருங்க? அண்ணன் இருக்கிறான். வ இன்னும் ஹுவ, அவன் தாலிபுன் பில் ஜாமிஅத்தி. வ இன்னும் ஹுவ, அவன் தாலிபுன், மாணவனாவான், பில் ஜாமிஅத்தி, பல்கலைக்கழகத்தின் மாணவனாவான். பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருக்கிறான். சரிங்களா? இதை வந்துருச்சு, இதே பாடத்துலேயே வந்துருச்சு பாருங்கள். வமன், இன்னும் யார்? ஹாதிஹி திஃப்லு, இந்த குழந்தை யார்? இப்போ திஃப்லு அப்படிங்கிறது ஆண் குழந்தைக்கு திஃப்லுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெண் குழந்தைக்கு திஃப்லத்துன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ கையில் இருக்கிறது ஆம்பளை புள்ளனால இங்கே திஃப்லுன்னு வந்துருச்சு. இங்கே மேலே வந்துருச்சு தெரியுமா? மேலே மன் ஹாதியில் ஃபத்தையாத்து, முசக்கருக்கு பின்னாடி அன்னஸுக்கு பின்னாடி அல்லத்தீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா? அன்னஸில் அல்லத்தீன் வந்திருக்கு, முசக்கராக இருந்தால் அல்லசீன் வரும்னு சொல்லி சொன்னா இல்லையா? அதுக்கான உதாரணம் இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். மன் யார்? ஹாதிஹி திஃப்லு, இந்த சிறு குழந்தை யார்? சின்ன பிள்ளை யார்? அல்லதி, எப்படிப்பட்ட சின்ன பிள்ளைனா? அப்போ அன்னஸாக இருந்தால் அல்லத்தீன் வந்துடும், முசக்கராக இருந்தால் அல்லசி, எத்தகையது, எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அது மாக்கி, உன்னுடன் இருக்கின்ற இந்த சின்ன பிள்ளை யார்? ஹுவ, அவன், இபுனுல் அஹீம், இபுனுல் அஹீ, என் சகோதரனின் மகன். மா இஸ்முஹு, அவனுடைய பெயர் என்ன? இஸ்முஹு சாதுன், அவனுடைய பெயர் சாதாகும். அ உம்முக்கி ஃபில் பைத்தி அல் ஆன, அ உம்முக்கி, உனது அம்மா, ஃபில் பைத்தி, வீட்டில் இருக்கிறாளா? அல் ஆன, இன்றைய தினத்தில், இப்போது உன்னுடைய உம்மா வீட்டில் இருக்கிறாளா? லா, இல்லை. ஜஹபத், அவள் சென்று விட்டாள். ஜஹபத், சென்று விட்டாள். இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு சென்று விட்டாள். மருத்துவமனைக்கு சென்று விட்டாள். இப்போ தம்ரீன், தம்ரீனை பாருங்கள். இக்ரா வக்துப், எழுதுங்க படியுங்க. தம்ரீன் முக்கியம். தம்ரீன் நிறைய பேர் ஒழுங்காக சொல்கிறதில்ல. தம்ரீனை எழுதுங்க. தம்ரீனை எழுதுறதுன்னா எப்படி? கரெக்டாக ஹரக்கத்து வச்சு கரெக்டாக அதை எழுதுங்க. தம்ரீனை பாதி பேர் எழுதுறதே இல்லை, சும்மா வாசிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. தம்ரீன்கிறது அவங்க கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்குறாங்க? இக்ரா வக்துப் தான். எழுதவும் செய்யணும், படிக்கவும் செய்யணும். எழுதுன்னா அதில் கரெக்டாக என்ன ஹரக்கத்து வரணும்னு தெரியணும். அங்கே ஹரக்கத்து இல்லாமல் அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ கைஃப ஹாலுக்கேன்னு வரணுமா, ஹாலுக்கின்னு வரணுமா? இங்கே முன்னாடி வந்துருச்சு பார்த்தீங்களா? உங்கள் தம்ரீன் கொடுக்குறது அதுக்கு தான். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், ஆண்பாலை வந்து பின்னாடி நம்ம கேள்வி கேட்க போகிறதா இருந்தால் இந்த ஹால் அப்படிங்கிறதுல ஹாலுக்கேன்னு வரணுமா, ஹாலுக்கின்னு வரணுமா? இப்போ இங்கே ஹரக்கத்து இல்லை. ஹரக்கத்துனா மேலே சேர் ஜபர் பேஷ் எதுவுமே இல்லை. அப்போ கைஃப ஹாலுக்கேன் படிக்கணுமா, ஹாலுக்கின்னு படிக்கணுமா? இப்போ பின்னாடி என்ன இருக்குது? அபின்னு இருக்குது. அபி, வாப்பா அப்படிங்கிறது ஆண்பால். அப்போ ஹாலுக்கேன் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் விளங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பாடம் கொடுக்குற உஸ்தாத் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தம்ரீனை எழுதணும். புரியுதா உங்களுக்கு? கைஃப ஹாலுக்க யாபி, பாப்பா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அடுத்து உம்மா பற்றி கேட்குறோம். கைஃப ஹாலுக்கி, கைஃப ஹாலுக்கி, உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? யா உம்மி, எனது அம்மாவே. சரிங்களா? ஐன, எங்கே? இப்போ இபுனு கேன் படிக்கணுமா, இபுனு கீன் படிக்கணுமா? பின்னாடி என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஐன இபுன, ஐன இபுனு கீ, உன்னுடைய மகன் எங்கே? யா ஜெய்னப், ஜெய்னபே உன்னுடைய மகன் எங்கே? புரியுதா? அப்போ ஏன்னா ஜெய்னப்ங்கிறது என்னது? முஅன்னஸ் இல்லை. ஜெய்னப்பில் குண்டுத்தா இல்லையே. ஜெய்னப்பில் முஅன்னஸ்னுடைய குண்டுத்தா இல்லையான்னு கேட்டால் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பெண்பாலுங்கிறது ரெண்டு விதத்தில் நாம் கண்டுபிடிப்போம். ஒன்று அதில் குண்டுத்தா இருக்கும், இன்னொன்று குண்டுத்தா இருக்காது. ஆனால் அர்த்தத்தை பார்த்தா முஅன்னஸ்னுடைய அர்த்தமாக இருக்கும். ஜெய்னப் அழகானவள் அப்படின்னு தான் அர்த்தம் கொடுப்போம். ஜெய்னபுக்கு அழகானவன் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்க முடியாது. அப்போ அழகானவள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறனால அர்த்தத்தை கவனிச்சிங்க, அது முஅன்னஸ். அப்போ முன்னாடி இருக்கிறத இபுனு கேன் படிக்கக்கூடாது, இபுனு கீன் படிக்கணும். தஹப, சென்றிருக்கிறான். இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறான். இல்லைங்களா? ஐன, எங்கே? பின் துக்கி, ஐன பின் துக்கி, உன்னுடைய மகள் எங்கே? யா ஆமினா, ஆமினாவே உன்னுடைய மகள் எங்கே? ஜஹபத், சென்றுள்ளாள். இலல் மதரசதி, மதரசாவிற்கு சென்றுள்ளாள். இதில் நீங்கள் கேள்வியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கேள்வி ஒன்று தான். ஐனுங்கிறதான் கேள்வி, எங்கே போயிருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி.
இபுன் ஆண்பால் அப்படிங்கிறதுனால இதுக்கு பதில் சொல்லும்போது ஃபியால் எப்படி வருது? ஜஹப ஆண்பால் ஒருமையான ஃபியால் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜஹபாவை நீங்கள் சர்வ் செஞ்சு பாருங்கள். ஜஹப ஜஹபா ஜஹபு ஜஹபத் ஜஹபத்தா ஜஹப்ன ஜஹப்த ஜஹப்துமா ஜஹப்தும் ஜஹப்தி ஜஹப்துமா ஜஹப்துன்ன ஜஹபத்து ஜஹப்னா. அப்போ உன் மகன் எங்கே? மகன்கிறது ஆம்பளை தானே. அப்போ ஜஹபேங்கிற ஃபியாலை கொண்டு அங்கே பதில் வந்துருச்சு. இப்போ பின்து அப்படிங்கிறது மகள். அப்போ இந்த இடத்துலையும் ஜஹபேவை கொண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. மகள் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஜஹபத் அவள் போயிருக்கா. தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம்? உன் மகன் எங்கே? அவன் அப்படி தான் சொல்லுவோம். பதில் சொல்லும்போது எப்படி தான் ஆரம்பிக்கும்? அவன் வந்து பள்ளியாசலுக்கு போயிருக்கான் அப்படின்னு ஆரம்பிப்போம். உன் மக எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படின்னு ஆரம்பிப்போமா? அவன் ஆரம்பிப்போம். அவன் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டோம். என்னென்னு ஆரம்பிப்போம்? அவ. தமிழில் நம்ம எப்படி தானேங்க, கேள்வி மாற மாற பதில் என்ன செய்யும்? மாறும் இல்லையா? அப்போ ஐன பின் துக்கி உன்னுடைய மகள் எங்கே? அப்போ ஜஹபத் சென்றுள்ளாள். ஓ போயிருக்கா. இலல் மதரசத்தி எங்கே போயிருக்கா? மதரசாவுக்கு போயிருக்கா. லிமன் ஹாதிஹி சாஅத்து ஜமீலத்துன் லிமன் யாருடையது? ஹாதிஹி இந்த சாஅத்துன் வாட்ச் இந்த வாட்ச் யாருடையது? ஜமீலத்துன் அழகான இந்த வாட்ச் யாருடையது? அஹிய லக்கியா ஃபாத்திமா அஹிய லக்கியா ஃபாத்திமா ஃபாத்திமாவே இது உன்னுடையதா? ஃபாத்திமாவே இது உன்னுடையதா? அலக்கி அஹிய லக்கியா ஃபாத்திமா இது உன்னுடையதா? ஆம் ஹிய அது லீ என்னுடையது. அஹாதா கலமுக்கையா முஹம்மத் முஹம்மதே இது உன்னுடைய பேனாவா? லா இல்லை. ஹாதா கலமுக்க அந்த லா இல்லை. ஹாதா இது கலமுக்க உன்னுடைய பேனா. அந்தங்கிற லமீரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வணங்குங்களா? அப்போ இதை என்ன செய்யுங்க? படியுங்க. இந்த தம்ரீனை எழுதவும் செய்யுங்க, படிக்கவும் செய்யுங்க. அடுத்து பாருங்கள். இக்ரா படி குல்ல ஜும்லத்தின் ஒவ்வொரு வாக்கியங்களையும் படி. மின் ஜுமலில் ஆத்தியத்தி பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ படி. சும்ம பிறகு இக்ரா ஹா இக்ரா ஹா உஹ்ரா பாதத் தகீரி முனாதி கமா ஹுவ மௌலன் ஃபில் மிசாலி. ஐன கலமுக்க யா அபி ஐன கலமுக்க யா உம்மி ஐந்தக கலமுன் யா முஹம்மத் ஐன பைத்துக்க யா உஸ்தாததி. சரி, இப்போ ஒரு 10 உதாரணங்களை கொடுக்குறாங்க. இந்த 10 உதாரணத்தில் ஒவ்வொரு வாக்கியங்களையும் நீங்கள் படித்து இதில் ஆண்பாலாக எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்பாலாக கொடுத்துட்டு பெண்பாலாக கொடுக்கறதுக்கான வார்த்தைகளுக்கான இடத்தை இங்கே விட்டுட்டாங்க. அந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யுங்க? அமைச்சு இதனை இங்கே எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள். அன்னிஸ் நீ பெண்பாலாக மாற்று. அல் ஃபாயிலை நீ பெண்பாலாக மாற்று. ஃபி குல்லி ஒவ்வொன்றிலும் மின் ஜுமலில் ஆத்தியத்தி பின்னால் வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொன்றிலும் இதனுடைய ஃபாயிலை நீங்கள் பெண்பாலாக மாற்றுங்க. உதாரணத்துக்கு ஹரஜ முஹம்மதுன் மினல் பைத்தி. ஹரஜ வெளியேறினான். முஹம்மது வெளியேறினான். மினல் பைத்தி எங்கேருந்து? வீட்டிலிருந்து. இப்போ இந்த ஹரஜ அப்படிங்கிறது தான் என்னது? ஹரஜங்கிறது ஃபியாலு, முஹம்மதுங்கிறது ஃபாயிலு. சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபாயிலை வந்து முன்னஸாக மாற்றும் போது அந்த ஃபியாலும் நீங்கள் முன்னஸாக மாற்றணும். ஃபாயிலை முன்னஸாக மாற்றினா எதை மாற்றணும்? ஃபியாலையும் முன்னஸாக மாற்றணும். ஹரஜத்து வெளியேறினால். ஆமினத்து ஆமினால் வெளியேறினால். மினல் பைத்தி எங்கேருந்து? வீட்டிலிருந்து. அப்போ ஃபாயிலை முன்னஸாக மாற்ற ஃபியாலையும் முன்னஸாக மாற்றுங்க. ஜஹப முதர்ரிசு ஆசிரியர் சென்றார். இலல் ஃபஸ்லி வகுப்பறைக்கு. ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார். இப்போ என்ன செய்வீங்க? ஜஹபத் முதர்ரிசத்து மாற்றிடணும். ஜஹபத் முதர்ரிசத்து. ஜஹபத் சென்றால். முதர்ரிசத்து ஆசிரியை சென்றால். ஆசிரியர் வேற, ஆசிரியை வேற. தமிழில் வித்தியாசம் விளங்குனா அரபியில் வித்தியாசம் விளங்கணும். இலல் ஃபஸ்லி. சரிங்களா? ஜஹப அபி இலல் முஸ்தஷ்ஃபா. ஜஹப சென்றார். அபி தந்தை சென்றார். இலல் முஸ்தஷ்ஃபா எங்கே சென்றார்?
மருத்துவமனைக்கு சென்றார். பெண்பாலா மாத்திரம் இருந்தால் ஜஹபத் உம்மி, ஜஹபத் உம்மி எனது தாய் சென்றாள் இலல் முஸ்தஷ்ஃபா எங்கே மருத்துவமனைக்கு. ஜலசத் தாலிபு ஃபில் ஃபஸ்லி மாணவன் வகுப்பறையில் அமர்ந்தான். பெண்பாலா மாத்திரம் இருந்தால் ஜலசத் தாலிபத்து ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில் மாணவி அமர்ந்தார். ஹரஜ அஹி மினல் பைத்தி எனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேறினான். மன்னசா மாத்தனா ஹரஜத் உஹ்தி மினல் பைத்தி எனது சகோதரி வீட்டை விட்டு வெளியேறினார். தஅமல் மா எலி ஜலசத் தாலிபத்து. சரி, ஓகே. அடுத்து இக்ரா ஜும்லால் ஆத்தியத்தி பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை படியுங்க. தம்ரீன் எல்லாத்தையும் படிச்சுன்னு செய்யுங்க. உங்கள் உஸ்தாத்கிட்ட தெளிவான முறையில் சொல்லுங்கள். பாடத்தில் இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாடத்தினுடைய சந்தேகத்தை கேட்குறதா வாய்ஸ் நோட்டு செய்யுங்க, போடுங்க. அது மாதிரி சில மாணவியர்கள் கேட்டீங்க, படிக்கிறது எங்களுக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேக்கு, மறந்து போயிடுது, என்ன படித்தாலும் ஞாபகத்தில் இருக்கலை. ஒரு பாடத்தை படிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகும்போது அப்போ படித்த பாடம் மறந்துடுது, புதுசாக படிக்கிறதா ஞாபகத்தில் இருக்குது. இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. என்ன தீர்வுனா, முழுக்க இதில் நீங்கள் 100% ஆர்வத்தை கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் கேட்குறோம், நீங்கள் ஃபோனில் பாடம் சொல்கிறீங்க. நீங்கள் ஆர்வத்தோட பாடம் பார்த்தீங்களா, எப்படி பாடம் பார்த்தீங்க, அப்பப்போ பார்த்தீங்களா, இடையில பார்த்தீங்களா, அல்லது முழுமையாக உட்காந்து பார்த்தீங்களான்னு தெரியாது. பாடத்தை முழு ஆர்வத்தோடு நீங்கள் பாருங்கள். அதே நேரத்தில் மூசா நபி ஓதிய துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்குங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி அப்படிங்கிற இந்த துவாவை நீங்கள் செய்யுங்க. அதிகமான முறையில் ஓதிக்கங்க. படித்தது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் மனப்பாடத்தில் இருக்கும். வாங்க முடியட்டும்.